காரணமாக காவி பயங்கரவாத அரசு விரோத போக்கை மேற்கொண்டு முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்த வண்ணமாக பாபர் மசூதியை இடித்து அதை பங்கிட்டதில் இடித்தவர்களுக்கு 2 பங்கும் இழந்தவர்களுக்கு 1 பங்கும் என்று அறிவித்து யாக்கூப் மேனனையும் அப்சல் குருவையும் அநியாயமாக தூக்கிலிட்டு மாட்டிறைச்சிக்காக அகிலக்கை கொலை செய்து எங்களுடைய வணக்க வழிபாடான ஒட்டக குர்பானியை தடை செய்து தன்னாட்டு மக்கள் என்று கூட பாராமல் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்திற்காக காஷ்மீர் மக்களை கொன்று குவித்து இது போன்ற ஈன செயல்களில் ஈடுபட்டவர்கள் கடைசியாக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிப்பதை போன்று 44வது ஆர்டிகிளை கையில் எடுத்து இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாஜக வெறியர்கள் மூளைக்கு மூளை ஊளையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம் மக்களின் குடியை கெடுக்கும் மத்திய அரசும் நம்முடைய சட்டங்களை உரசுவதை அவர்களுடைய பிழைப்பாக வைத்து நம் மீது தொலைநோக்கு பார்வையும் கழுகு பார்வையும் செலுத்தி நமக்கு மத அடிப்படையில் வழங்கப்பட்ட தனியார் சட்டங்களை பறிக்க துடிக்கும் அரசுக்கு மற்ற மாற்று மதத்தினருக்கு தனியார் சட்டம் இருப்பது தெரியாதா? முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தை எடுத்தால் 4 சட்டங்கள்: திருமணம், விவாகரத்து, வக்ஃபு, சொத்துரிமை. இந்த 4 விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எப்படி சிவில் சட்டம் இருக்கும் அதே போன்றுதான் எங்களுக்கும். இதில் திருமணத்தை எடுத்தால் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இடையில ஜமாத்தார்கள் மூலம் அந்த திருமணத்தை எப்படி பண்ணணும், யாரை தேர்ந்தெடுக்கணும், இப்படி எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு இந்த திருமணத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கா? அல்லது அரசாங்கத்திற்கு ஏதாவது கேடு இருக்கா? சொத்துரிமையை எடுத்தால் எனக்கும் என் அண்ணனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். என் தங்கைக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்னுடைய அக்காவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்னுடைய மார்க்கம் இதற்கு அழகான முறையில் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்ப இந்த எங்களுடைய சொத்துக்களை பிரிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை. ஆனா சமூக வலைத்தளங்களில் கருத்து கேட்கும் குரங்குகளுக்கு தனியார் சட்டம் மற்றவங்களுக்கு இருக்குது, அதை அறிய வேணாமா? சீக்கியர்களுக்கு தனியார் சட்டம் இல்லையா? இந்த சீக்கியர்களை எடுத்துக்கொண்டு சொன்னா அவர்களுடைய தனியார் சட்டத்தை நீ கையில எடுத்து பாரு. அவங்களுடைய தனியார் சட்டத்தை நீக்கினா இந்த இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலம் தனி நாடாக போகும். இன்னும் சீக்கியர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கென தனி இடவசதியை அரசாங்கம் அமைச்சு கொள்ளணும். அதே மாதிரியே சீக்கியர்கள் இந்த பொது வீதிகளில் நடைமாறும் பொழுது அவர்கள் குருவாள்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு. இதே ஒரு முஸ்லிம் ஒரு நகவெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு கலெக்டரை சந்திக்க முடியுமா? ஆனா சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க குருவாள்களோட யாரை வேண்டாலும் மீட் பண்ணலாம், எந்த பொது வீதிகளில் வேண்டாலும் நடமாடலாம். இந்த சட்டம் எங்களுக்கு இருக்குதா? இந்த சட்டம் கூட பொதுமக்களுடைய சகஜ நிலையை குலைக்கும். இது பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டங்களை என்னைக்காவது நீ கையில எடுத்திருக்கியா? இன்னும் அந்த சீக்கிய மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க அரசு துறைகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு தலைப்பாகை அணிந்து கொள்ளலாம், தாடி வைத்துக் கொள்ள அனுமதி இருக்கு. ஆனால் எங்களுடைய சமுதாயத்து ஆண்களுக்கு அந்த தாடியை வைப்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் எங்களால் கல்லூரிக்கு போகும்போது வைக்க முடியுமா? கேட்டா தனியார் சட்டம் சொல்ற. இதே போன்ற இந்து மதத்தினருக்கு எடுத்துக்கொண்டால் மொத்தம் 292 தனியார் சட்டங்கள். இதுல மொத்த தனியார் சட்டங்களை எடுத்தால் 300. அதுல 4 முஸ்லிம்களுக்கு, 4 கிறிஸ்தவர்களுக்கு, மீதமுள்ள 292 சட்டமும் இந்த மதத்தினருக்கு. இந்த தனியார் சட்டத்துல ரொம்ப எது டாப்ல இருக்கு? அந்த இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்கள் நிர்வாணமாக வரலாம். ஒருத்தவங்க நிர்வாணமாக வரதா இருந்தா எவ்வளவு மனிதர்களுடைய மூளைகளை, பொதுமக்களுடைய மூளைகளை மழுங்க செய்யும், எவ்வளவு பேருக்கு தவறான எண்ணங்கள் தூண்டும். ஆனா கேட்ட தனியார் சட்டம் சொல்ற. அதனால சட்டசபைகள்ல ஏறி இன்னைக்கு ஒரு சாமியார் நிர்வாணமாக படம் காட்டிட்டு போறான். இதையெல்லாம் மேற்கோள் காமிச்சிருக்கா இந்த அரசு. ஆனா முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருக்கு. இந்து மக்களை எடுத்தால்
வளர்ப்பு குழந்தைகள் வைப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. மற்றவங்க யாருக்காவது இந்த அனுமதி இருக்கா? இன்னும் அதே போன்று அவங்க இந்த நாட்டிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் அவர்களுக்கு வரி விலக்கு. முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாக இந்த நாட்டில் வாழ்ந்தா வரி விலக்கு குறைப்பியா நீனே? ஆனா இந்து மதத்தினர்களுக்கு வரி குறைப்பு. இது எங்களுக்கு பாரபட்சமாக இருந்தாலும் இதை வேணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல. இதே போன்ற தனியார் சட்டங்களை வச்சிருக்கேன். இந்த வரி குறைப்பதன் மூலம் அரசாங்கங்களுடைய பொருளாதாரத்திற்கு வேட்டு வைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த தனியார் சட்டங்களை எல்லாம் நீ மேற்கோள் காட்டாம இஸ்லாமிய தனி 4 சட்டம் வச்சிருக்கான். இந்த திருமண சட்டத்தை எடுத்து பாருங்க, எத்தனை தனியார் சட்டம். ஒரே மதத்தை சேர்ந்தவங்க, ஒரே கடவுள்களை கும்பிடக்கூடியவங்க. காஷ்மீரில் வாழக்கூடிய இந்துக்கு திருமண சட்டம் பொருந்தாது. கோவாவில் வாழக்கூடிய இந்துக்கு தனி திருமண சட்டம். இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்து அக்கா மகளை திருமணம் பண்ணலாம், ஆனா வட இந்தியாவுக்கு போனா திருமணம் பண்ண முடியாது. இப்படி 1008 தனி சட்டங்கள். பழங்குடி மக்கள், அந்த மக்கள் அவங்களுக்கு தனி திருமண சட்டம். இன்னும் ஜாதி வழக்கம், குல வழக்கம், குடும்ப வழக்கம், இப்படி இத்தனை பேர்கள தனி சட்டம். 1008 தனி சட்டங்களை வச்சுக்கிட்டு முஸ்லிம்கள் தனியார் சட்டம், அது மட்டும் நம்மளுடைய அவர்களுடைய கண்ணுக்கு தெரியுது. அப்ப நம்ம மீது உள்ள கோபம் தானே. எங்களுடைய தனியார் சட்டத்தால் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு கேடும் இல்லை. நாங்கள் சொத்து பிரிப்பதனாலேயோ, நாங்கள் விவாகரத்து செய்வதனாலேயோ, நாங்கள் திருமணம் செய்வதனாலேயோ எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா எத்தனையோ சட்டங்கள், தனியார் சட்டங்கள் இந்த நாட்டில் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி கேடு விளைவிக்கக்கூடிய சட்டமா இருக்கு. ஒருத்தவன் துறவரங்கிற பேர்ல மேற்கொண்டு போயிட்டானா, அவன் 2 கோடி 3 கோடியை சுருட்டிட்டு போயிட்டான். அவனை பிடிச்சு நிறுத்த முடியுமா? கேட்டா நான் துறவரம் மேற்கொண்டக்க சாமியாரு, அதனால நான் 2 கோடியை சுருட்டினாலும் 3 கோடியை சுருட்டினாலும் உன்னால கேட்க முடியாது. இந்த தனியார் சட்டத்தை நீ மேற்கோள் காமிச்சிருக்கியா? ஆனால் முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தினால் எத்தனை மாநிலங்கள் அடிச்சு கொண்டுச்சு, எத்தனை நாடுகள் பிரிந்து கொண்டது. மற்ற நாடுகளில் தனியார் சட்டம் இல்லையா? கிரீஸ்ல இல்லையா? எக்கோண்டா, உகாண்டா, எத்தியோப்பியா, இப்படி எத்தனை நாடுகளில் தனியார் சட்டம் இருக்கு. பௌத்த மதம் என்ற பிரகடனம் செய்த தாய்லாந்துல தனியார் சட்டம் இல்லையா? இந்த இந்தியாவை மத சார்பற்ற நாடுன்னு சொல்ற, ஜனநாயகம்னு சொல்ற, சுதந்திரமான நாடுன்னு சொல்ற. என்னுடைய மதப்படி இந்த நாட்டில் நாங்கள் எங்களால வாழ முடியலன்னு சொன்னா இது என்ன மத சார்பற்ற நாடு? இது என்ன ஜனநாயகமான நாடு? அப்ப இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர நீ உடைக்க பாக்குறியா? எங்களுடைய ஒற்றுமையை நீ சிதைக்க பாக்குறியா? இது எங்களுக்கு புதிதல்ல. 1995 இந்த நாட்டை இந்து ராஜ்யமாக ஆக்கணுங்கிறதுக்காக நீ அப்பயே காய் நகர்த்திட்ட அரசு கொண்டு அதை என்னுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறியடித்து காமிச்சான். அதே மாதிரியே இந்த 2016 நீ பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சீர்கேட்டை கொண்டு வந்து நீ மீண்டும் இந்த நாட்டை இந்திய ராஜ்யமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நீ சதி திட்டம் போடுற. இதையும் என்னுடைய இறைவன் சதி அடிச்சு காப்பான், முறியடிச்சு காட்டுவான். அப்படி ஒருவேளை இந்த நாட்டில் நீ பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா உன்னுடைய சட்டத்திற்கு முன்னால் என் சமுதாய மக்களின் தலை சிகை கூட அவர்களுக்கு சிரம் படியாது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர் தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரி ஆயிஷா அவர்கள் இஸ்லாத்தில் பெண்ணுரிமை என்று பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயித். அநியாயக்கார அரசனின் முன்னால் சத்தியத்தை எடுத்துரைப்பதும் ஒரு சிறந்த அறப்போர் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தூய இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக.
இன்று நாம் வாழும் உலகில் பல்வேறு மதங்கள் மலிந்து கிடப்பதை நாம் காண்கிறோம். அனைத்து மதங்களும் மதவாதிகளும் தங்களுடைய மதமே சிறந்தது என்று அறிவித்துக் கொள்கின்றனர், அதை பிரச்சாரமும் செய்கின்றனர். எனினும் இஸ்லாம் மற்ற மதங்களை விட பல வகையில் சிறந்திருப்பதை சிந்தனையாளர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். இஸ்லாம் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித் தரும் மார்க்கமாக இல்லாமல் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கவனிக்கிறது, அதில் தலையிடுகிறது, தக்க தீர்வையும் சொல்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை மனித கரங்களால் மாசுபடுத்த முடியாத மகத்தான வேதத்தை இஸ்லாம் மட்டுமே வைத்திருக்கிறது. ஆயினும் மத்தியில் ஆளும் மோடி அரசு, பாஜக அரசு இன்று இஸ்லாத்தை பற்றி ஒரு போலியான விஷமத்தனமான பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானது என்றும் பெண்களை அடிமைத்தனம் செய்கிறது என்றும் ஒரு விஷமத்தனமான கருத்தை பரப்பி வருகிறது. உண்மையில் இந்த பசுத்தோல் போர்த்திய கயவர் கூட்டம் யார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பெண்களுக்கு மறுமணம் கூடாது என்று உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயராலே அவர்களை உயிரோடு நெருப்பில் தள்ளி கொளுத்திய கூட்டம். கடவுளுக்கு காணிக்கை என்ற பெயராலே பெண் சிசுக்களை உயிரோடு மண்ணில் புதைத்து அவர்களை நரபலி வேட்டையாடிய கொலைகார கூட்டம். ஆடல் என்றும் பாடல் என்றும் தெய்வத்தின் பெயராலே பெண்களை போக பொருளாகவும் காட்சி பொருளாகவும் ஆக்கி ரசித்த காம கூட்டம். தாழ்ந்த ஜாதி என்ற ஒரே காரணத்திற்காக பெண்கள் கூட என்று பார்க்காமல் அவர்களை வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைய அனுமதிக்காமல் ஓட ஓட விரட்டி அடித்த கொடூர கூட்டம். இப்படி அனைத்து கட்டங்களிலும் பெண்களை கொத்தடிமைகளாக ஆக்கி அவர்களுடைய வழிபாட்டு உரிமை, கல்வி உரிமை, சொத்துரிமை என அனைத்து உரிமைகளை மறுத்த இந்த பாவிகள், பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூட தகுதி இல்லாத இந்த பாவிகள் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி இஸ்லாம் பெண்ணுரிமையை பறிக்கிறது என்றும் பெண்களுக்கு எதிரானது என்றும் ஒரு பசப்பு வாதத்தை பேசிக்கொண்டு அலைகிறார்கள். அதற்கு கருவியாகவே இந்த பொது சிவில் சட்டத்தை கையிலும் எடுத்துள்ளார்கள். அந்த குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் முறைக்கும் விதமாகவே இஸ்லாத்தின் பெண்ணுரிமையை பற்றியே நான் பேச வந்துள்ளேன். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கான உரிமையை வாரி வாரி வழங்கிய மார்க்கம். இஸ்லாமிய வேத நூலான திருமறை குர்ஆன் சொல்லுது, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போலவே அவர்களுக்கு சிறந்த முறையில் உரிமைகளும் உள்ளன. என்ன சொல்லுது? பெண்களுக்கு உரிமைகள் சிறந்த முறையில் இருக்குன்னு சொல்லிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். எந்த மதத்தினாலையும் எந்த ஒரு கொள்கையினாலையும் கொடுக்க முடியாத உரிமைகளை வாரி வாரி வழங்கிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். ஒரு பெண்ணை மகளாக, மனைவியாக, தாயாக, இப்படி அனைத்து நிலைகளிலும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு வாங்கி வாரி வாரி வழங்கிய மார்க்கம். இப்படி வழங்கின இந்த மார்க்கத்தை பார்த்து இன்னைக்கு நீ என்ன சொல்ற? உரிமைகள் மறுக்கப்பட்ட மார்க்கம். அப்ப உன்னுடைய நூல்கள்ல இந்த மாதிரி பெண்களுக்கான உரிமைகள் ஏதாவது இருக்குன்னு காட்ட முடியுமா? இல்ல ஒருவேளை நீ காட்டிட்டினாலும் அதை என்னைக்காவது நடைமுறைப்படுத்தினங்கிறத நீ காட்ட முடியுமா? அப்ப எங்களுக்கு இஸ்லாம் அடுக்கடுக்கான உரிமைகளை வாரி வாரி வழங்கியிருக்கு. முதல்ல ஒரு பெண் சிசு, அந்த பெண் சிசுவாக இருக்கா, ஒரு குழந்தையாக இருக்கா, அப்பவே எங்களுக்கு உரிமையை வழங்கி இருக்கு.
உலகமெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே முகத்தை சுளிக்கக்கூடியவர்களாக, பெண்ணுனாலே இழிபிறவி, பெண் பிறந்தாலே அவமானம் கருதின காலத்துல திருமறை குரான் சொல்லுது, அந்த பெண் குழந்தை பிறக்கும் தருணத்தை அழகா வர்ணிக்குது. புஷ்ரா, அது ஒரு நற்செய்தின்னு சொல்லுங்க. பெண் குழந்தை பிறந்தா உங்களுக்கு நற்செய்தின்னு சொல்லுங்க எங்களுடைய மார்க்கம் சொல்லுது. நாங்க இஸ்லாமியாகிய நாங்களும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை நற்செய்தியா தான் எடுத்துக்கொள்வோம். திருமறை குரான் பெண் சிசு கொலைய கண்டித்து வசனம் இருக்குது. லா தக்துலு அவுலாதுக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை கொலை செஞ்சிடாதீங்க. அப்ப உலகம் எங்கும் பெண் சிசு கொலை மலிஞ்சு கிடந்துச்சு. இந்த உசிலம்பட்டியில பெண் சிசு கொலைக்கு பேர் போன உசிலம்பட்டியில இன்ன வரைக்கும் உன்னால பெண் சிசு கொலையை தடுக்க முடிஞ்சுச்சா? அதை என்ன செஞ்ச? நரபலின்ற பேர்ல, கடவுளுக்கு காணிக்கை என்ற பேர்ல நீனே ஊக்குவிச்சியே. பெண் சிசு கொலைய தடுக்கிறதோடு மட்டும் இல்லாம திருமறை குரான் சொல்லுது, பி ஐயதம்பின் குதிலத், எதற்காக அந்த பெண் குழந்தைய நீ உயிரோட புதைச்சண்டு மறுமையில, அதாவது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த மறுமையில நீ விசாரிக்கப்படுவ, தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவன்னு சொல்லி எங்களுடைய திருமறை குரான் சொல்லுது. அன்பிற்கே பிறப்பிடமான கரவுரை எல்லாம் கல்லறையாக மாறி போனதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு பெண் சிசுவுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுடைய கண்ணியத்தை உயர்த்துதுன்னா இது எவ்வளவு பெரிய மார்க்கம். இந்த மார்க்கத்துல எங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் தரப்பட்டிருக்கு. இந்த மார்க்கத்தை பார்த்து உரிமைகள் மறுக்கப்பட்ட மார்க்கம் சொன்னா அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல ஒரு மகளா இருக்கா, இந்த மகள் வளர்ந்துடுறா, பருவமடைகிறா, மனைவின்ற ரேஞ்சுக்கு போறா. அப்ப திருமணம் ஆகுது. திருமணத்துடைய ஆரம்பம், திருமணம் சொல்லும் போதே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள்கிட்ட சம்மதம் வாங்கி எந்த ஒரு திருமணமே நடந்ததில்லை. தகப்பன் யாரை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரோ அவரை தான் நீ திருமணம் செஞ்சுக்கணும் சொல்வாங்க இல்லையா? ஒரு கேவலமான பழமொழி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். எப்படி? ஒரு கல்ல கொண்டாந்து கட்டி வச்சாலும் அதுதான் உனக்கு கதி, ஒரு புல்ல புடுங்கிட்டு கொண்டாந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுதான் கதின்னு ஒரு கேவலமான பழமொழியை வச்சு பெண்களை அடிமைத்தனம் செஞ்சியே. இதை விட ஆதாரம் வேணுமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணுண்டா அவ திருமணத்திற்கு தயாராகும் போது அவ திருமணத்தை குறித்து அவள்கிட்ட சம்மதம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தராங்க. ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவ திருமணம் சொன்னோனையும் என்ன செய்யணும்? மௌனமாக இருந்தால், அந்த திருமணத்தை குறித்து மௌனமாக இருந்தா அதையே நீங்க சம்மதமா எடுத்துக்கோங்க. இதே ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவளுக்கு நீங்க மறுமணம் செஞ்சு வச்சீங்கன்னா அவ வாயை திறந்து சம்மதம் சொன்னாதான் நீங்க திருமணத்தை நடத்தி தரணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி வராங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய இறை தூதரே, என்னுடைய தகப்பன் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆண் மகனை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க, நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, உனக்கு பிடிக்காத ஆண் மகனை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்களா, அந்த திருமணமே செல்லாதுன்னு சொல்லி அது ரத்து செய்யறாங்கன்னு நாம பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்க. அவங்க மேல அக்கறை செலுத்தி செலுத்தி அவங்களுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்கினாங்கன்னு நாங்க பார்க்கிறோம். இதே போல இந்த திருமணத்துல விரும்பிய ஆண் மகனை தேர்வு செய்து கொள்ளலான்ற உரிமையை கூட இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழங்கியிருக்கு. சில மார்க்க வரம்புகளோட இந்த ஆண் மகனை நான் தேர்வு செய்யறேன், என்னுடைய திருமணத்துக்காக நான் தேர்வு செய்யறேன்டா, அதை ஒருபோதும் எங்களுடைய மார்க்கம் தடுக்கல. திருமணத்துக்கு தயாராகிறீங்க, திருமணம் செய்ய போறீங்க,
அதுல கூட ஒரு உரிமை இருக்கு, மஹர் என்ற மனக்கொடை. பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயமா கொடுத்துருங்க. எப்படி இன்னைக்கு நாம பரவலா பார்த்துக்கிட்டு இருக்க திருமணம் எப்படி நடக்குது? வரதட்சணை திருமணம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த வரதட்சணையால பெண்கள் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க. ஆனா இதை இஸ்லாம் உடைக்குது. இந்த மாதிரி திருமணம் செய்யாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு தயாரானா அந்த பெண்ணுக்கு நீங்க பொண்ணோ பொருளோ உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தக்கவாறு கொடுத்து திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி காட்டிய வழிகாட்டிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். இந்த மாதிரி மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்க. மகர் கொடுத்து திருமணம் செய்யறாங்க, கணவன் மனைவியா நல்ல முறையில வாழ்றாங்க. வாழ்ந்து ஏதோ ஒரு கட்டத்துல இருவருக்கும் பிடிக்கல, அப்ப விவாகரத்து கொடுக்கறான் இந்த ஆண்மகன்னா, நீ கொடுத்த மனக்கொடை மகரை திரும்ப கொடுக்க தேவையில்லை அந்த பெண்கள். இப்படி ஒரு உரிமையும் வழங்கிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். விவாகரத்து ஆயிருச்சு, பின்னாடி என்ன, அந்த பெண்ணுக்கு விவாகரத்து பொருளாதார பாதுகாப்பையும் ஏற்படுத்திய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். என்னது, உலகத்திலேயே முதலாக பெண்களுக்கு ஜீவனாம்சத்தை கொடுக்க சொல்லிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். இன்னைக்கு நீ கொடுக்கிற ஜீவனாம்சம் மாசம் 100 500 அதை வாங்குறதுக்காக அந்த பெண்கள் கோர்த்தும் வாசப்படியும் அலைஞ்சு காலமெல்லாம் காத்து கிடக்குறாங்களே, அது மாதிரி ஒரு ஜீவனாம்சமா? கிடையவே கிடையாது. எங்களுடைய பெண்கள் வாங்குற ஒரு ஜீவனாம்சம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவங்கள தயார்படுத்தி கொள்ற மாதிரியான ஒரு ஜீவனாம்சத்தை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி திருமணத்துல எவ்வளவு உரிமைகளை வழங்கிய மார்க்கம் எங்க மார்க்கம். போதும், எங்க உரிமைகள் எங்களுக்கு போதும், எங்க மார்க்கம் கொடுத்த உரிமைகள் எங்களுக்கு போதும். நீ இதுல கைய வைக்க வேணாம், நீ இந்த உரிமைகள்ல மூக்க நுழைக்க வேணாம். இந்த திருமணத்திலேயே என்ன செஞ்சுறாங்க, அவங்க கணவனை பிரிஞ்சிடுறாங்க, கணவனை இழந்து விதவையாயிடுறாங்க. இப்ப மறுமணத்துக்கான உரிமையும் தந்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். நீ எப்படி வச்சிருந்த, நீ எப்படி நடத்தின பெண்களை? மறுமணம் செய்யறதையே ஒரு அசிங்கமா நினைச்சிய. கணவனை இழந்த பெண்களை, கணவனை இழந்துட்டியா, நீ இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லை, நீனும் செத்துப்போன்னு சொல்லி அவங்கள உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயராலே உயிரோட நெருப்புல தள்ளி கொளுத்துனிய. உயிரோட வாழக்கூட அந்த பெண்களை விடலையே. நீ என்ன பெண்ணுரிமையை பத்தி பேசுற? பெண்ணுரிமையை பேச என்ன தகுதி இருக்கு உனக்கு? முதல்ல அதுக்கு அடுத்த காலகட்டத்துல பெண்களுக்கு மொட்டை அடித்து வாசல்ல கூழாங்கற்களை நிரப்பி அதுலதான் நீங்க படுத்துக்கணும். உங்களுக்கு வேற எந்த உணர்வும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெண்களை கேவலமா கொடுமைப்படுத்தினீங்க. இத உடைக்கிறாங்க எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செஞ்ச காலகட்டத்துக்கெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான மறுமண உரிமையை கொடுக்கறாங்க, மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. மறுமணத்தை செஞ்சு வச்சு அவங்களே விதவைகளை திருமணம் செய்து அதுல வழிகாட்டவும் செய்யறாங்க. அப்ப இப்பதான் நீ என்ன செய்யற, மறுமணத்தை பத்தியே பேச ஆரம்பிக்கிற. ஒரு தந்தை தன் மகளுக்கு மறுமணம் செய்து விட்டார் என்ன செய்யற, படம் காட்டுற, விளம்பரப்படுத்துற. இது ஒரு புரட்சியா? இன்னைக்குதான் இந்த தலைவர்கள் பெண்களுக்கான மறுமணத்தை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எப்பேற்பட்ட காலம்? எழுத்தறிவு உள்ள காலம், விஞ்ஞான அறிவு வளர்ந்த காலம், எதையும் பற்றி விமர்சிக்கலாண்டு கருத்து சுதந்திரம் உள்ள காலம். இந்த காலத்துல இதனா பேசுறது ஒரு புரட்சியா? இதற்கெல்லாம் முன்னோடியாக 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமணம் செய்யற உரிமை எங்களுக்கு கொடுத்தாங்களே, அது எவ்வளவு பெரிய உரிமை. மறுமணம்னு சொன்னாலே இன்னைக்கும் பல சமூகங்களால ஜீரணிக்க முடியலையே. அது எப்படி இந்த பெண் இன்னொருத்தி கூட போய் வாழ்வாண்டு கொச்சையா கேள்வி கேட்கிறார்களே.
அப்ப உலகத்துக்கெல்லாம் முன்னோடியாக மறுமணத்தை எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிச்சாங்க. சொல்றாங்க, பெண்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி உரிமையை வழங்குறாங்க. உரிமையை வழங்கி 1400 வருடங்களாக ஒட்டுமொத்த பெண்களுடைய கற்புகளையும் காப்பாற்றி கொண்டிருக்காங்க. அப்ப மறுமணத்துல எவ்வளவு பெரிய உரிமை எங்களுக்கு இருக்கு. இது மாதிரியே இன்னும் அநேக உரிமைகளை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வாரி வாரி வழங்குது. சொத்துரிமை இருக்கு, தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி அவங்கள கண்ணியப்படுத்துது. அப்ப சொத்துரிமையை பத்தி இப்பதான் நீ பேசுற, இன்னைக்கு தான் நீ வாங்கியிருக்க. எந்த ஒரு புரட்சியும் இல்லாமல், எந்த ஒரு எழுச்சியும் இல்லாமல் 1400 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் எங்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது. இந்த மாதிரி கற்றல், கற்பித்தல், கல்வி கற்கிற உரிமை, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற உரிமை, வழிபாட்டு தலங்களுக்குள் பெண்கள் நுழையக்கூடாதுன்னு தடுத்திய. அப்ப புனித ஆலயமான மக்காக்குள்ள இன்னைக்கு நாங்க காபாக்கு சென்று வரோமே, அங்க போய் தொழுகை நடத்துறோமே. இது போல அதிகமான உரிமைகளை மார்க்கம் எங்களுக்கு வழங்கியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி பேருரையின் போதும் சரி, மரணிக்கும் வரைக்கும் சரி, பெண்கள் 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 தான் வலியுறுத்தினாங்க. இஸ்தௌ பின் நிசாஇ ஹைரா, உங்களுடைய பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவங்க அடைக்கலமா தரப்பட்டவங்க, அதை குறித்து மறுமையில நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க மட்டும் சொல்றோமா இந்த உரிமை போதும், இந்த சட்டம் போதும், எங்க பெண்கள் மட்டும் சொல்றாங்களா? இல்ல, உன்னுடைய பெண்களும் சொல்லிருக்காங்க. பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சுவாமியின் மகள் சுஹாசினி ஹைதர் என்ன சொன்னாங்க? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்களே. அப்ப இனிமேலும் எவ்வளவு பெண்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஆகவே இஸ்லாம் ஒருபோதும் எங்களை அடிமைத்தனம் செய்யவும் இல்லை, ஒருபோதும் எங்களுடைய பெண் உரிமைகளை பறிக்கவும் இல்லை. மாறாக கற்பு நெறியுடன் மிகவும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக எங்களுக்கு தேவை இஸ்லாமிய சட்டமே என்ற தலைப்பின் கீழ் அப்சானா அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பொது சிவில் சட்டத்தை கண்டு பொங்கி எழுந்துள்ள எனது அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, உங்களின் முன்னிலையில் எங்களுக்கு தேவை இஸ்லாமிய சட்டமே, பொது சிவில் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை விளக்கி சில செய்திகளை உங்களிடம் பதிய கடமைப்பட்டுள்ளேன். மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சதி திட்டத்தை செஞ்சுட்டு வரதை பார்க்கிறோம். மாட்டிறைச்சி என்ற பேரில் வயதான முதியவராகிய அஹ்லாக்கை மனித வேட்டையாடின. அது மட்டுமா, முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தினால் காஷ்மீரில் வாழ்ந்த மக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தின.
மேலும் தற்போது சில நாட்களுக்கு முன்னால போபால்ல விசாரணை கைதியாக இருந்த 8 பேர் மீது போலி என்கவுண்டர்ல சுட்டு தாக்கின. இப்படி அடுக்கடுக்கா பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிற நீ, அயோக்கியத்தனமான வேலைகளை செய்யக்கூடிய நீ, இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பு பேர்வையில நீ பேச வந்துட்டியா? இஸ்லாமிய பெண்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்கள் அழுதோமா? எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் எங்களை பாதிக்குது நாங்க சொன்னோமா? உலகிலேயே எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு முழுமையான உரிமையை கொடுக்குது. எந்த அளவுக்கு ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், அதாவது பெண் என்ற சமூகத்திற்கு அழகான ஒரு கண்ணியத்தை கொடுக்குது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் நீ சொல்வது என்ன? முத்தலாக் என்ற பேரில் இஸ்லாமிய பெண்களை தலாக் என்ற சட்டம் பாதிக்குது நீ சொல்றியே. முதல்ல முத்தலாக் என்பது இஸ்லாமிய சட்டம் அல்ல, அதை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். தலாக் என்றால் என்ன? விவாகரத்து. இந்த விவாகரத்துன்றது உன்னுடைய சமுதாயத்துல இல்லையா? பொது சிவில் சட்டத்துல இல்லையா? அல்லது இந்து மத சட்டத்தின் அடிப்படையில் இல்லையா? விவாகரத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று மனிதனுக்கு மத்தியில். ஏன் சம்பந்தமில்லாத இருவரை கணவன் மனைவி என்று இணைக்கிறாங்க? 95% மக்கள் அதுல ஒத்து போய் வாழலாம். 5% பேட்டியாவது என்ன ஏற்படும்? ஒரு கணவன் மனைவியாக இருந்தா சாதாரணமா எல்லா குடும்பத்திலையும் சண்டைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல இருவருக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்படும் போது அந்த இடத்தில் நல்ல முறையில் பிரிந்து செல்வதற்கு அழகான ஒரு சட்டமா தலாக்குடைய சட்டம் சொல்லுது. எடுப்பட தலாக்குன்னு சொல்லி ஒரே தடவை 300 தலாக்கு 3 லட்சம் தலாக்கு சொன்னோன்னு பிரிஞ்சிருவாங்கன்றது இஸ்லாமிய சட்டம் அல்ல. 3 அவகாசத்தை அழகான முறையில சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம். எப்படி? உன்னுடைய மனைவியை உனக்கு பிடிக்கலையா? ஒன்று சொல்லி திருத்து, அல்லது உன்னுடைய படுக்கையை விட்டு தள்ளி திருத்து. அதற்கும் அவள் கட்டுப்படலையா? 2 குடும்பத்தை வைத்து பேசி திருத்து. இந்த நிபந்தனைகள் எல்லாம் முடித்த பிறகுதான் தலாக் என்ற வார்த்தை அங்க வருது. தலாக் என்ற சட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த சட்டம் என்ன செய்யுது? இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நீ சொல்றிய பொது சிவில் சட்டம், இந்த பொது சிவில் சட்டம் வந்தால் விவாகரத்துன்றது ஒண்ணு. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில நாங்கள் கோர்ட் வாசல்ல, நீதிமன்ற வாசல்ல போய் நாங்க நின்னோம்னா 3 மாசத்துல முடியக்கூடிய விஷயத்த அந்த மனுவை பாக்குறதுக்கே நீ வருட கணக்கு தீர்ப்ப. வாய்தா வாய்தா என்ற பேரில் பல்வேறு கணக்கு ஓடும். 1 ஆண்டு 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் என்பது பல ஆயிரக்கணக்கான வருடம் ஆகும் எல்லாருடைய சட்டத்திலேயே. பல தீர்ப்புகளை பார்க்கிறோம். 70 வருஷத்துக்கு மேல தீர்ப்பு கொடுத்திருக்கான். 70 வருஷத்துக்கு மேல விவாகரத்துக்கு தீர்ப்பு வாங்கினா மறுமணம் செய்ய முடியுமா? இல்ல உங்களுடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும்? அப்பொழுது உன்னுடைய பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டா இந்த அளவிற்கு கேவலமான நிலையில் விவாகரத்து போச்சுன்னா இஸ்லாமியுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஏற்படும் தெரியுமா? கேவலமான நிலை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விட்டு நீங்க பிரிவதற்கான ஒரு சட்டம் தான் இந்த விவாகரத்து. இதை தாமதப்படுத்தினா அவன் வைப்பாட்டியின் ஒரு அசிங்கமான ஒரு பேரவையில் சின்ன வீடு வச்சுக்குவான். அடிச்சு உதச்சு பெண்ணை துன்புறுத்துவான். நல்ல பொம்பளையா இருந்தா கூட அவளை நடத்த கெட்டவனை சொல்லி அசிங்கப்படுத்துவான். மேலும் என்ன, நல்லவளா இருந்தாலும் பைத்தியக்காரன். ஏன்னா ஒரு காரணம் வேணும்ல. என்ன காரணத்தை சொல்றது? அவள் ஒரு பைத்தியக்காரி. இது மட்டுமா? இதற்கு மேல் என்ன? அந்த இடத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவதற்கு வழி இல்லாமல் என்ன செய்வான்? கட்டுன பொண்டாட்டியை தீய வச்சு கொளுத்திடுவான். கொளுத்திட்டு என்ன தற்கொலை விபத்து பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அவல நிலை இஸ்லாமிய பெண்களுக்கு வேண்டுமா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த, விஷமத்தனமான சட்ட திட்டத்தை நீ பெண் உரிமை என்ற பெயரில் திணிக்க பார்க்கிற. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் அழகிய முறையை சொல்லுது. எந்த அளவுக்கு? பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை குலா என்ற சட்டத்தின் அடிப்படையில். சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களுடைய மனைவி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, இறை தூதரே, என்னுடைய கணவருடைய நன்னடத்தை குறித்தோ நற்குணத்தை குறிச்சோ நான் என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவரோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றாங்க.
அப்பொழுது இறை தூதர் அப்பெண்ணை கட்டாயப்படுத்தல, அவரோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிடல. நீ அவரை விட்டு பிரியணுமா, அவரிடமிருந்து எதை மனக்குறையாக வாங்கினாயோ அதை திரும்ப கொடுத்து விட்டு நல்ல முறையில் பிரிந்து செல்றாங்க அல்லாஹ்வின் தூதர். எப்படி ஒரு பெண் விரும்பினால், ஏன்னா எடுத்த எடுப்புல எந்த பொம்பளையும் கணவரை வேணான்னு சொல்ல மாட்டா, சொல்றானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்ப அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில பெண்ணுக்கு விவாகரத்து உரிமையை கொடுக்குது. 21ஆம் நூற்றாண்டு நடக்குது, இப்பொழுது இப்படிப்பட்ட உரிமையை கொடுக்க முடியுமா? நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறியே, உன்னுடைய பொது சிவில் சட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்குமா? என்ன நிலை? இழிநிலை தான் ஏற்படும். எங்களை இந்த நீதிமன்றத்தின் வாசல்ல ஆண்டு கணக்கில் அலைய விடுறது அவனுடைய எண்ணமே தவிர பெண்கள் மீது எந்த ஒரு அன்பான ஒரு எண்ணம்லாம் கிடையாது. மேலும் என்ன, எங்களுடைய இஸ்லாம் எங்களை கண்ணியப்படுத்துது எல்லா வகையிலும். ஒரு குடும்ப பிரச்சனையா எங்களுடைய ஜமாத்தினரை வைத்து நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஆனா நீ என்ன பண்ணுவ, நீதிமன்றத்துல வர வச்சு குறுக்கு விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தி எங்களை கூணி குறிக்க வைப்ப. அப்ப இந்த ஒரு அவல நிலை எங்களுக்கு தேவையா? அழகான ஒரு கண்ணிய முறையில் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஒரு டிவி சேனல்ல சொல்வதெல்லாம் உண்மை செய்வதெல்லாம் பித்தலாட்டம்ன்ற கதையா ஒரு நிகழ்ச்சியை போட்டு அடுத்தவனுடைய மான மரியாதைய காத்துல பறக்க விட்டு அதனால பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்களே, இந்த நிலை எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இவ்வளவு ஒரு கண்ணியமானவர்களுடைய இஸ்லாமிய சட்டம் சொல்லுது, இந்த இஸ்லாமிய சட்டத்துல கைய வச்சு பெண்களுடைய உரிமையை பறிப்பதற்கு நீ திட்டமிடுற, உன்னுடைய திட்டம் ஒரு காலம் நடைமுறைக்கு வராது, நடைமுறைப்படுத்தவும் விட மாட்டோம் நாங்கள். மேலும் என்ன, மேலும் எங்களுடைய இஸ்லாமிய சட்டத்துல அழகான முறையில் ஒருவர் விவாகரத்து வாங்குறாங்களா, அந்த விவாகரத்து வாங்கிய உடனே ஜமாத்தினர் ஒரு பெரும் தொகையை வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும். அந்த பெண் நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வாள். ஆனால் உன்னுடைய பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா ஜீவனாம்சமா, எது ஜீவனாம்சம்? மாசம் 50 ரூபா 100 ரூபா ஜீவனாம்சமா? இதை அவன் ஜீவனாம்சம் கொடுப்பான், வாழ்க்கையில 50 ரூபாய்க்கு என்னத்தை வாங்கி சாதிச்சிட முடியும்? அப்ப என்ன, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையை பெண்களுக்கு திணிக்க பாக்குற நீ. ஆனால் இந்த கேவலமான ஒரு அவல நிலை என்ற அளவில் உங்களுடைய சமுதாயத்துல இல்ல. அது மட்டுமா, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருக்கின்றேன், நான் ஒரு இஸ்லாமியனுடைய மகளாக இருக்கிற, எனக்கு சொத்துல பங்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தீனா எனக்கு சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? நான் இஸ்லாமிய பெண்ணுடைய ஒரு தாயாக இருக்கேன், எனக்கு இஸ்லாத்துல இப்ப சொத்துல உரிமை இருக்கு. நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு துடிக்கிறியே, இப்படி கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு சொத்துரிமை உனக்கு கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கின்றதா? நான் இஸ்லாமிய பெண் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு சகோதரியாகவும் மனைவியாகவும் இருக்கேன். சொத்துல பாதியோ சொத்துல 1/6 பங்கோ இப்படி எனக்கு என்னுடைய மார்க்கம் சொத்துரிமை கொடுத்திருக்கு, உனக்கு கொடுக்க வக்கு இருக்கா? இப்படி அழகான முறையில் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க ஒரு திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், ஜீவனாம்சமாக இருக்கட்டும், சொத்துரிமையாக இருக்கட்டும், அழகான ஒரு வகையில இஸ்லாமிய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முழுதான உரிமையை கொடுத்திருக்கு. ஆனால் நீ போடக்கூடிய சதி திட்டம் என்ன அப்படின்னா, பொது சிவில் சட்டத்தை திணித்து இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற, இஸ்லாமியருடைய மான மரியாதையை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்க நினைக்கிற. இதை ஒரு காலம் நாங்கள் விட மாட்டோம். அதற்கு எதிராக எப்படிப்பட்ட விஷயத்தும் தயாராக இருப்போம். மேலும் என்ன பேசுறாங்க பேச்சு? யாரு? மோடி அரசு. பெண்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம், கட்டிய மனைவியை வீதியில நிறுத்தி அணைய செஞ்ச மோடிக்கு திடீர்னு பெண்கள் மீது கரிசனம் வந்து விட்டுதான். பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறாங்களாம். அப்படி என்ன ஒரு திடீர் கரிசனம்? இந்த கரிசனம் எப்போ இருந்திருக்கணும்? எங்களுடைய சகோதரிகள் கொல்லப்பட்டார்களே குஜராத்திலும் முசாபர் நகரிலும்,
கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாலே கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்காம வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை கிழித்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சியே, அப்போ எங்க போச்சு உங்க கரிசனம்? இஸ்ரத் ஜஹான் என்ற பெண்ணை போலி என்கவுண்டர்ல சுட்டு தள்ளின. கௌசர் பானு என்ற பெண்ணை கொள்ளிக்கட்டைய அடி வயிற்றுல சொருகி அநியாயமா கொன்னியே. அது மட்டுமா, மும்பை கலவரத்துல இஸ்லாமிய பெண்ணுடைய மார்பகத்தை அறுத்து நாய்க்கு தூக்கி வீசி வீடியோ எடுத்து ரசிச்சியே, இதுதான் அவனுடைய கரிசனமா? இந்த இடத்துலலாம் கரிசனம் இல்ல, திட்டம் போட்டு கேவலமான முறையில இஸ்லாமிய பெண்களை கருவறுக்க துடிச்ச நீ ஒரு புர்ஹா போட்டு ரோட்ல போனா மனித வெடிகுண்டு பேசுறவன் நீ எங்களுடைய இஸ்லாமிய பெண்களை கண்டு கரிசனம் காட்டுறியா? பாவப்படுறியா? நீ பாவப்படுவதற்கு ஒன்றும் எங்களுக்கு உன்னுடைய பாவமோ உன்னுடைய கரிசனமோ உன்னுடைய அன்போ எங்களுக்கு தேவையில்லை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளவு நாச வேலைகளை செய்ய ஆண்டு 14 ஆயிருச்சு. இன்றளவில் உன்னுடைய உள்ளத்திலே துளைத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய செய்கைகள் செயல்கள் எல்லாம். இப்படி எங்கள் இஸ்லாமிய பெண்களை காயப்படுத்திட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு நீ கரிசனம் காட்டுற பாதுகாப்பை நாங்க தரோம், இஸ்லாம் பெண்ணுடைய உரிமையை பறிக்குதுன்றதுக்கு நீ சொல்றியே, உனக்கு என்ன அருகதை இருக்கு சொல்றதுக்கு? இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு நாடகங்களை நீ போடுறிய, உன்னுடைய நாடகங்களை நாங்கள் நம்ப வேண்டுமா? உன்னுடைய நாடகங்களை நம்புவதற்கு உன்னுடைய போலித்தனமான புலம்பல்களையும் பொய்யான நாடகத்தையும் நம்புவதற்கு நாங்கள் ஒன்று மடையர் கூட்டம் அல்ல. எங்கள் இறை சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் இறை வார்த்தை பாதுகாப்பதற்காகவும் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டோம் இந்த கூட்டம். இதற்கு மேலும் பொது சிவில் சட்டம் தான் பெண் உரிமையை பாதுகாக்கும், இஸ்லாமிய சட்டம் பெண் உரிமையை பாதிக்கும் நீ சொன்னா இப்படியே விட்டு ஓடுவோம் என்று நினைத்தியா? நீ மிதிச்சா மிதி வாங்கிட்டு போற கூட்டம் அல்ல எங்கள் கூட்டம். ஒரு மாவட்ட அளவில் நடத்தின கூட்டத்தை பார். இதற்கு மேல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு இஸ்லாமிய சட்டத்தில் நீ மூக்கை நுழைத்தால், எங்களுடைய தலைமை எங்களுக்கு அறிவித்தால், இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் டெல்லி செங்கோட்டையை நோக்கி முற்றுகையிடவும் தயாராகும். எனவே எங்களுக்கு தேவை எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் தான். உன்னுடைய பொது சிவில் சட்டத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய மார்க்கம் எங்களை கண்ணியப்படுத்துது, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு முழுமையான உரிமை கொடுக்குது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கமே எங்களுக்கு போதும், எங்களுக்கு தேவை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.